பிள்ளைய விட நமக்கு வீடா முக்கியம் கௌரி. பேசிட்டீங்களா? உங்க மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீத்துட்டீங்களா? இப்ப நான் பேசட்டுமா? உங்க பிள்ளை வீட்டு பத்திரத்தை யாருக்காக கேக்குறான்? சொல்லுங்க, யாருக்காக கேக்குறான்? அவன் பொண்டாட்டிக்காக கேக்குறான். ஆனா கேட்டது நம்ம புள்ள தானே. இந்த கதையே வேணாம். நம்ம பிள்ளைக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். ஆனா அவன் பொண்டாட்டிக்காக நான் எதுக்காக இந்த வீட்டு பத்திரத்தை அவகிட்ட கொடுக்கணும்? என்ன பேசுற நீ? மகா யாரு? நம்ம மருமக தானே. ஆமா, பொல்லாத மருமக. ஒவ்வொரு வீட்லயும் போய் பாருங்க, மருமக புகுந்த வீட்டுக்கு வர்றப்போ எவ்வளவு சீர் செலுத்தி கொண்டு வராங்கன்னு. இந்த வீட்டுல அப்படியா நடந்துச்சு? பேருதான் மகாலட்சுமி. அவ இந்த வீட்டுக்கு வரும்போது கவரிங் நகையும் டம்மி நோட்டுகளையும் தானே கொண்டு வந்தா. சரி, போனா போகுதுன்னு அதை கூட நான் மன்னிச்சு விட்டுட்டேன். வேலைக்கு போனாலே மாசா மாசம் சம்பளத்தை வாங்கி என் கையிலயா கொடுத்தா? அவ அம்மா கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா? அப்படிப்பட்டவளை நான் பெருந்தன்மையா என் மருமகளா ஏத்துக்கிட்டேன்னா யாருக்காக ஏத்துக்கிட்டேன்? என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டானேன்னு தானே. சொல்லுங்க, என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டானேன்னு தானே அவளை ஏத்துக்கிட்டேன். எவ்வளவோ நம்ம குடும்பத்துல கஷ்டம் வந்தப்ப கூட இந்த வீட்டை அடமானம் வைக்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது. இத்தனை வருஷமா அப்படி கட்டி காத்த வீட்டை மகாவ ஓனர் கிட்ட நன்றி கடன் பட்டிருக்காங்கிறதுக்காக இந்த பத்திரம் தூக்கி நான் கொடுத்துட முடியுமா? இங்க பாருங்க, எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவெடுக்க முடியாது. அவ தப்பும் தவறும் ஏதாவது பண்ணி தொலைச்சிருவா. மொத்த குடும்பமும் நடுத்தெருவுல தான் போய் நிக்கணும். அப்ப செல்வத்தாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த மகாவாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கையை தூக்கிட்டு போயிடுவாங்க. எதை பத்தியும் யோசிக்காம என்னால முடிவெடுக்க முடியாது. நான் ஒரு முடிவெடுத்தேன்னா அது கரெக்டா இருக்கும். கல்யாண வயசுல ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. மூத்தவ குழந்தையோட புருஷனை விட்டுட்டு நம்மளே கதின்னு இங்க இருக்கா. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் நான் பத்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். செல்வம் கேட்டு பத்திரத்தை தர முடியலையேன்னு எனக்கு ஒன்னும் சங்கடம் இல்ல. என்ன, நம்ம கேட்ட அம்மா தரலையேன்னு கொஞ்ச நாளைக்கு அவன் சங்கடப்படுவான். அதுக்கப்புறம் அம்மா சரியா தான் செஞ்சிருக்காங்கன்னு அவனே புரிஞ்சுக்குவான். நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. இத பார் கௌரி, நீ டாக்குமெண்ட் கொடுக்கலன்னு செல்வத்துக்கு வேணா உன் மேல சின்ன வருத்தம் இருக்கலாம். ஆனா மகா கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டா, உன் மேல கோச்சிக்கவும் மாட்டா. அதுக்காக மகா ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்துருவான்னு நினைச்சுக்காத. எப்பேற்பட்டாவது அந்த கார்மெண்ட்ஸை வாங்கி வெற்றிகரமா நடத்தி பெரிய ஆளா வருவா. அதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி நடக்கும். அது நடக்கிறப்ப நடக்கட்டும். எனக்கு தூக்கம் வருது. தொணன்னு பேசாம என்ன தூங்க விடுங்க. ஆமா, நம்ம கார்மெண்ட்ஸை வாங்கவே முடியாதா? பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எல்லா வாய்ப்புகளும் கை நழுவி போயிடுது. அடுத்த பணத்துக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. ஹலோ, ராகவி ஹியர். ஹலோ ஹலோ ராகவி. யார் பேசுறீங்க? நான் மகாலட்சுமி பேசுறேன். ஏய் லக்ஷ்மி, உன்கிட்ட இருந்து கால் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு டின்னருக்கு ஏற்பாடு பண்றேன். நீ உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு இங்க வரியா? இல்ல ராகவி, இப்ப நான் எதுக்கு கால் பண்ணனா,
சொல்லு லக்ஷ்மி. ஏன் தயங்குற? எதுனாலும் தயங்காம சொல்லு. ஆம், அன்னைக்கு நான் உன்னை பார்க்கும்போது கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொன்னேன்ல. ஆ, ஆமா. ஆக்சுவலா நான் வேலை பார்த்த அந்த கம்பெனி லோன் ரீபேமெண்ட் பண்ணலன்னு பேங்க்ல வந்து சீல் வச்சுட்டாங்க. அப்படியா? அதனால எங்க ஓனருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் நார்மலா தான் இருக்காரு. அவரு இதுக்கு மேல கம்பெனி என்னால ரன் பண்ண முடியாது, பேங்க் லோனை மட்டும் நீ கட்டிடு, கம்பெனி உன் பேருக்கு எழுதி கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. அந்த கம்பெனியை எடுத்து நடத்துறதுனால எனக்கு மட்டும் இல்ல ராகவி, அங்க வேலை பார்க்குற 30 ஸ்டாஃப்ஸ்க்கும் வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும். நான் பல சோர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கடைசியில எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. அடுத்து பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு. சிட்டில பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸா டர்ன் ஓவர் பண்றோன்னு நீ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதான் ராகவி உன்கிட்ட கேட்கலான்னு தோணுச்சு. அப்பா, என்கிட்ட உதவி கேட்க எதுக்கு நீ இவ்ளோ பெரிய கதை சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டு. எடுத்த உடனே உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லிருக்கலாமே. அது இல்ல, கொஞ்சம் பெரிய அமௌண்ட், அதனாலதான் கொஞ்சம் கேட்கறதுக்கு யோசிச்சேன். ஆனா அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை நான் கொடுத்துடுறேன். ஏய், வாய் மூடு. இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாளாம். ஏய், நான் உன் ஃப்ரெண்டு இப்பதானே சொன்னேன். முதல்ல உனக்கு எவ்வளவு வேணும்? அது எவ்வளவு சொல்லு. 50 lakhs வேணும் ராகவி. 50 lakhs? ராகவி, லக்ஷ்மி, நான் இப்பவே கல்யாண் கிட்ட பேசுறேன். காலையில 10 o'clock ஹோட்டல் பரத்ல அவருக்கு ஒரு மீட்டிங். நானும் அவர் கூட தான் இருப்பேன். நீ ஷார்ப்பா ஒரு 10:30க்கு அங்க வந்துரு. அங்கேயே கல்யாண் கிட்ட செக் வாங்கிக்கலாம். நிஜமாவா சொல்ற ராகவி? ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா? அச்சச்சா, அப்படி இல்ல. நான் நீ சொன்ன டைம்க்கு ஷார்ப்பா ஹோட்டலுக்கு வந்துடுறேன். மறுபடியும் நான் உன்னை மீட் பண்ண போறேன் லக்ஷ்மி. உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வந்துரு. சரி ராகவி, நான் வச்சிடுறேன். ஏங்க, என்ன மகா, இவ்ளோ சந்தோஷமா வர? என்ன விஷயம்? நான் அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட பழக்கடையில பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. அவகிட்ட நான் பண விஷயமா ஹெல்ப் கேட்டேன். 10:30க்கு ஹோட்டல் பரத்துக்கு வா, நான் 50 lakhs செக் தரேன்னு சொல்லிருக்கா. சூப்பர் மகா. ஒரு விஷயத்தை பத்தி தீவிரமா நினைச்சுக்கிட்டே இருந்தா இந்த பிரபஞ்சம் அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும்னு சொல்லுவாங்க. எங்கேயோ இருந்த உன் ஃப்ரெண்டு அன்னைக்கு எதுக்கு நீ மீட் பண்ணணும்? அவங்க கிட்ட உதவி கேட்கணும்னு எதுக்கு உனக்கு தோணணும்?